तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். நாம் யாரிடமும் மறந்தும் கூட சொல்லக்கூடாத ரகசியங்கள், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நம் வாழ்வில் நடக்கும் சில விஷயங்களையும் நாம் செய்யும் சில செயல்களையும் மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி பகிர்ந்து கொள்வதனால் அந்த செயலின் மூலம் நாம் பெரும் பலனை நம்மால் முழுமையாக அடைய முடியாது. அப்படி நாம் எதையெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது என்பதை நாம் முன்னோர்கள் கூறிய பொதுவான விஷயங்களையும் நாம் பார்க்க போகிறோம். நாம் மற்றவங்களுக்கு செய்யும் தான தர்ம செயல்களை பற்றி அடுத்தவங்கள்ட்ட கூறக்கூடாது. நீங்கள் செய்யும் தானம் அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்ற நல்ல எண்ணத்தில் கூட வெளியே சொல்லக்கூடாது. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பாங்க. அடுத்தவங்களுக்கு தெரியலாமா? அப்படி வெளியே சொல்வதன் மூலம் நீங்கள் செய்த பயனை உங்களால் முழுமையாக அடைய முடியாது என்பது உண்மை. நம் வீட்டில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நாம் நெருங்கிய நண்பர்களிடமோ அல்லது உறவினரிடமோ சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரை நம் கஷ்டங்களை நாமே சரி செய்து கொள்ள முயற்சி செய்ய வேணும். வீட்டில் நாம் இறைவனுக்காக செய்யும் பூஜைகளை பற்றியும் கோயிலுக்கு சென்று வந்த அனுபவங்களை பற்றியும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இவை கடவுள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த நிகழ்வுகள். இதை நம் மனசுக்குள் தான் வைத்து கொள்ள வேண்டும். நம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது எதிர்மறை ஆற்றல் உருவாகும் என்ற கருத்து உள்ளது. இதனால் உடல்நிலை பற்றிய ரகசியங்களை யாரிடமும் கூற வேண்டாம். நாம் அனைவருக்கும் அவரவர் விருப்பத்துக்கு ஏற்றபடி லட்சியங்களை வச்சிருக்கிறோம். அந்த லட்சியத்தின் குறிக்கோளை நாம் அடைந்து வெற்றி பெறும் வரை அதை வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. உங்கள் லட்சியம் என்ன என்று யாராவது கேட்டால் கூட உங்கள் உண்மையான லட்சியத்தை வெளியில் சொல்லாமல் வேறு ஒன்றை மாற்றி சொல்வது தவறில்லை. நம்முடைய குடும்ப பிரச்சனைகள்லாம் நம் வீட்டின் படியை விட்டு வெளியே தாண்டி போகக்கூடாது. நம் வீட்டுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது வாங்க வேண்டும் என்றால் அதை பற்றி யாரிடமும் வெளியே சொல்லக்கூடாது. இவங்க மட்டும் எப்படி இவ்வளவு மதிப்பான பொருள்களை வாங்க முடிகிறது என்று மற்றவங்க நினைக்கும் கண் திருஷ்டியானது அவ்வளவு நல்லதல்ல. இப்படிப்பட்ட பொதுவான விஷயங்களை நாம் இலைமறை காய்மறை போல மறைத்து இந்த உலகத்தில் வாழ வேண்டியிருக்குது. நாம் இழந்த செல்வ செழிப்பை மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. நமது சொந்த வாழ்வில் நடந்த சோக ரகசியங்கள் ரகசியமாகத்தான் இருக்கணும். கணவனின் நடத்தை பற்றி மனைவியும், மனைவியின் நடத்தை பற்றி கணவனும் வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அவங்களது பிரச்சனையை அவங்களுக்குள்ளேயே தீர்த்து கொள்வது நல்லது. ஒரு கீழ்த்தரமான மனிதன் வாயிலிருந்து வரும் சொற்களை பற்றியும் நமக்கு நடந்த இழிவான சம்பவங்களை பற்றியும் வெளியில் யார்ட்டையும் பகிரக்கூடாது. இவையெல்லாம் பின்பற்றுறவங்களாம் இந்த உலகத்தில் சிறந்த மனிதர்களாக போற்றப்படுவாங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது மீன ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். புரட்டாதி 4ஆம் பாதம். அதை பற்றி பார்க்கும்பொழுது பார்த்தால் கடுமையானவர் போல் தோற்றமளிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் காரிய தடைகள் ஏற்பட்டாலும் தடைகள்லாம் நீங்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். வீண் அலைச்சல்லாம் ஏற்படலாம். சில நேரங்களில் நிர்பந்தத்தின் பேரில் விருப்பமில்லாத வேலையை செய்ய நேரலாம். வழக்குகள் சாதகமான போக்கு காணப்படும். வீடு மனை சொத்து வாங்குவதற்கான சூழல்லாம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர் விவகாரங்களில் கவனம் தேவை. ஆர்டர்கள் கிடைப்பது திட்டமிட்டபடி இல்லாமல் தாமதமாகும். வேலையாட்களிடம் கவனமாக இருப்பது நல்லது.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். நினச்சபடி பணிகளை செய்ய முடியாத நிலையெல்லாம் உருவாகும். குடும்பஸ்தானத்தில் குரு ராகு பகவான் சேர்க்கை பெற்று இருக்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட திடீர் மனஸ்தாபங்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும். பிள்ளைகளிடம் அனுசரித்து போவது நல்லது. எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. எந்த காரியங்களிலும் குடும்பத்தினரின் ஆலோசனையை கேட்பது நல்லது. எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கிறது நல்லது. மனத்தடுமாற்றம் உண்டாகலாம். செலவு கூடும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்க ஆதரவு கிடைக்கும். சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பணவரவு கூடும். காரிய தடை நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயரும். அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். நெருக்கமானவங்கள்ட்ட மகிழ்ச்சியாக பொழுதை நீங்கள் கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீங்க. இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால் கவனமாக இருக்கணும். வழக்கத்தை விட செலவு கூடும். மாணவர்களுக்கு அதிக நேரம் பாடங்களை ஒரு முறைக்கு 2 முறை படித்து கவனத்தில் வைத்து கொள்வது நல்லது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது யோகா நரசிம்மரை வணங்க உடல் ஆரோக்கியம் பெறும். மனக்கவலை நீங்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது உத்திரட்டாதி. தன்னலம் கருதாமல் பிறர் நலத்தை மனதில் கொண்டு செயல்படும் உங்களுக்கு இந்த மாதம் கிரக அமைப்புகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறாரு. எல்லா வகையிலும் லாபம் கிடைக்கும். வாக்கு வன்மையால் எதுவும் சாதகமாக நடக்கும். நல்ல சிந்தனை உண்டாகும். அறிவுத்திறன் அதிகரிக்கும். சில நேரங்களில் மற்றவங்க பேசுவதை தவறாக புரிந்து கொள்ள நேரிடும். மனதைரியம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. தொழில் ரீதியான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேன்மை அடைவாங்க. மேல் அதிகாரிகள் கூறியபடி காரியங்களை செய்து முடித்து பாராட்டலாம் நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் குறையும். உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க பெறுவீங்க. மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். நல்ல சிந்தனை ஏற்படும். மனபலம் அதிகரிக்கும். சாதுரியமான பேச்சால் எளிதாக எதையும் செய்து முடிப்பீங்க. கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமையெல்லாம் ஏற்பட்டு நீங்கும். ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம். உடன் பணிபுரிவருடன் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது. வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும். பயணங்களின் போதும் கவனம் தேவை. அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீங்க. எதிர்ப்புகள் குறையும். பணவரவு கூடும். மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள்லாம் கிடைப்பாங்க. அவங்கள்ட்ட சேர்ந்து கல்வியில் வெற்றி பெற நன்கு படிப்பீங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சனி பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்க. எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். துன்பங்கள்லாம் விலகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ரேவதி. எதிர்காலத்தை மனதில் கொண்டு செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த மாதம் பண தேவை பூர்த்தியாகும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் அவப்பேர் உண்டாகலாம். விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். பயணங்கள் மூலம் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். திடீர் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். முக்கிய முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் உண்டாகும். தொழில் வியாபாரம் பற்றிய கவலை உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டியது இருக்கும். வேலை மாறுதல் பற்றிய எண்ணம் உண்டாகும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அனுசரித்து போவது நல்லது. நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவி கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பிள்ளைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. பண தேவை அதிகரிக்கும். எதிலும் உடனடியாக முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றம் உண்டாகும். வேலைப்பளு அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு பண வரவு இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசிக்கிறது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும். வேலை தொடர்பாக அலைய வேண்டியது இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும். மாணவர்களுக்கு பாடங்களில் படிப்பதில் மெத்தனம் காணப்படும். கல்வியில் வேகம் காட்டுவது வெற்றிக்கு நல்லது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி பகவானை வணங்க. எல்லா நன்மைகளும் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கும்.
இதுவரைக்கும் நாம் பார்த்தது மீனராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.